உலகெங்கும் உள்ள ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு மோசஸின் இனிய வணக்கங்கள். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போது பார்த்தீங்கன்னா மாசி மாத பலன்கள் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த மாசி மாதம்னாவே பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்துக்கு மிகுந்த உகந்த மாதம் சொல்லுவாங்க. ஏன்னா கடந்த தை மாதம் பார்த்தீங்கன்னா கர்மங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு மாதமாக இருந்ததும், அதனால தை பிறந்தா வழி பிறக்கும் சொல்லுவாங்க. ஏன்னா தை மாதம் உங்களுடைய அந்த கர்ம காரியங்கள் எல்லாத்தையும் நீங்கள் சீராக்கிட்டீங்கன்னா இந்த மாசி என்பது உங்களுக்கு நிறைய வாழ்க்கைக்கான வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க ஒரு மாதமாக தான் இனி வரக்கூடிய மாதங்கள் இருக்கும் என்பதா தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாசி மாதத்தில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்மீக யாத்திரை செய்வது, இல்லை புதிய அந்த மந்திர உபாசனைகள்லாம் பெறுவாங்க இல்லையா, குரு மூலியமாக மந்திர உபாசனை பெறுவது, மேலும் புதிய கலைகளை கற்பது. அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாசி மாதத்தில் தான் ஏதோ ஒரு கலையை கற்றுக்கணும் அப்படின்னு வச்சுங்க, கலை மியூசிக்காக இருந்தாலும் சரி, அனைத்து கலை ஆயக்கலை 64 கலைகளையும் கற்கிறதுக்கு புதிதாக கற்றுக்கொள்வதுக்கு உகந்த மாதம் பார்த்தீங்கன்னா இந்த மாசி மாதம் தான். இந்த மாசி மாதத்தில் தான் பார்த்தீங்கன்னா அந்த தீர்த்த நீராடல் அப்படின்னு சொல்லுவாங்க, புனித நீராடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புண்ணிய தீர்த்த அப்படின்னு சொல்லுவாங்களே, நிறைய கோயில்களில் போனீங்கன்னா இந்த மாசி மாதம் மகம் நட்சத்திரம் வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய அந்த தீர்த்தவாரி அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய சிவாலயங்களில் போயிட்டீங்கன்னா அந்த புனித நீராடுதல் இல்லை அந்த தீர்த்தவாரின்னு சொல்லக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே இந்த மாசி மாதத்தில் நடக்கும். ஸோ இந்த மாசி மாதம் வந்து ஆன்மீகத்திற்கும் நம்மளுடைய வாழ்க்கையை அடுத்த பரிணாமத்துக்கு கொண்டு செல்வதற்கு உகந்த நற்பணிகளை செய்து நம்மளை மேன்மைப்படுத்திக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக தான் இருக்கு. ஸோ இந்த மாசி மாதத்தில் 12 ராசிக்காரர்களுக்கு இந்த கிரக நகர்வுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்கும், எந்த விஷயத்தில் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும், எந்த இடத்த சரி பண்ணால் நம்ம வாழ்க்கை இன்னும் அழகாகும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் என்ன மாதிரியான நற்பலன்களை வழங்க போகுது, எந்த விஷயம்? ஏன்னா இந்த மாசி மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், நீங்கள் வந்து அந்த பௌர்ணமி நிலவை போல மின்னக்கூடிய வாய்ப்புகளை பிரகாசிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் சொல்லுவேன். ஏன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாசி மாதம் என்பது மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் பார்த்தீங்கன்னா மிக பிரபலமாகும். ஸோ அதனால் என்னென்னாக்கா நீங்கள் எப்பொழுதும் சிம்மராசிக்காரர்களை பார்த்து மாசி மாதத்தை நீங்கள் உங்கள் எந்த வருஷமாக இருந்தாலும் சரி, மாசி மாதத்தை நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நீங்கள் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைவீங்க. அந்த நீங்கள் ஒரு விஷயம் தொடங்குனீங்கன்னாவே அப்போ தொடங்கி பாருங்கள், மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி என்பது இருக்குது. ஸோ அதனால் இந்த மாசி மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு வந்து பௌர்ணமியை போல மின்னி பிரகாசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னு சொல்ல நிறைய பேர் இந்த நேரத்தில் கூட்டு முயற்சியால் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அதாவது என்னென்னாக்கா சிம்மராசிக்காரர்களுக்கு கூட்டு முயற்சின்னா அவங்க அவ்வளோ சீக்கிரத்தில் ஒத்து வராது. அதனால் என்னென்னாக்கா ஒரு குறிப்பிட்ட சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குங்க இல்லையா, அந்த மாதிரி எடுக்கணும். லாங் டேர்ம் அப்படின்றத காட்டிலும் சரி ஒரு டிரான்சாக்ஷனுக்கு அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு பிஸ்னஸுக்கும் ஒரு கூட்டு முயற்சியில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் இந்த காலத்தில் மிகப்பெரிய ஒரு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் எல்லா எடுத்த முயற்சியும் உங்கள் நண்பர்கள் சூழ்நிலைகள் ஏன்னா இந்த காலகட்டம் ரொம்ப சாதகமாக இருக்குது. ஸோ அதனால் என்னென்னாக்கா உங்களுடைய வளர்ச்சி என்பது இந்த மாதத்தில் வந்து கன்ஃபார்மாக இருக்குன்னு சொல்ல முடியும். ஏன்னா இந்த காலத்தில் நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் சரி, குறிப்பாக அரசியல்வாதிகளுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரபலங்களை சந்திக்கக்கூடிய விஷயம் இருக்குது, மிக பிரபலமாகக்கூடிய வாய்ப்பு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் அரசியல் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு இல்லை அரசியல் சார்ந்த முயற்சி சின்ன ஒரு ஈவெண்ட் பண்ணிங்கன்னா கூட அது மிகப்பெரிய ரொம்ப பேசப்படக்கூடிய ஒரு பொருளாக உங்களை அந்தஸ்து உயரக்கூடிய தன்மைக்குள்ளே இந்த மாசி மாதம் கொண்டு போகும். அதே போல் என்னக்கா புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள், நண்பர்களுடன் சேர்த்து ஒரு கூட்டு தொழில் தொடங்கி அதன் மூலமே மிகப்பெரிய ஒரு லாபத்தை பெறக்கூடிய ஒரு தன்மையும் இந்த மாசி மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா மாசி மாதம்னாவே சொல்லுவாங்க அதிர்ஷ்டம். ஏன்னா ஜெயலலிதா அம்மாவே பார்த்தீங்கன்னா மாசி மாதத்தில் தான் பிறந்திருப்பாங்க. ஸோ மாசி மாதத்தில் தான் அவங்க அதனால தான் அவங்க பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைந்தாங்க. அதனால் என்னென்ன சிம்மராசிக்காரர்களும் இந்த மாசி மாதம் என்பது புதிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். அதே சில நிறைய பேருக்கு என்னென்னாக்கா இந்த காலத்தில் வருமானம் சார்ந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப திருப்திகரமாக இருக்கும், லாபம் எல்லாமே பல மடங்கு அதிகமாகும். ஏன்னா எல்லாத்தையும் ஒரு எப்படி சொல்ல ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னாவா அது இஷ்டத்துக்கு வர்றது பேர் தான் அதிர்ஷ்டம். ஆனால் இது எப்படி இல்லை, நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அதிர்ஷ்டமான விஷயமா மாறும், யோகமானதாக மாறக்கூடிய வாய்ப்புகள் என்பது இருக்குது. மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா ஒரு தாயாருக்கு வந்து சிறிய ஒரு மருத்துவ விரயம் ஏற்படலாம். மேலும் எனக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால நிறைய சிம்மராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ஈபி கட்டும் போது பெனால்ட்டியோட கட்டுவாங்க, இல்லை ஈபி கட்டத்தை மறந்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பிஸி ஷெடியூலில் நாம் சில தவறுகளும் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அது மாதிரி இந்த
காலகட்டம் வந்து சிறிய அந்த ஈபி கட்டுறதுல, ஸோ ஈபியால் ஒரு பரவக்கூடிய பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக இருக்குது. நிறைய பேர் வீட்டில் வந்து சிம்மராசிகளில் இந்த ஃபேன் ரிப்பேர் ஆகிறது, எலக்ட்ரிக்கல் சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில். அதனால் எனக்கு இந்த காலகட்டத்தில் சிம்மராசிகள் என்னன்னாக்கா, ஏதாச்சும் நீங்கள் சர்வீஸ் கொடுக்கணுன்னா, வாகன சர்வீஸோ இல்லை வீட்டில் ஏதாவது ஒரு பொருட்களை மாற்றணும்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் பயன்படுத்தி செய்யும்போது இதுவே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பரிகாரமாக அமையும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ மேலும் எனக்கு 8ல் இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து என்னென்னாக்கா சூழ்நிலைகளை கொஞ்சம் டிலே ஆக்கி சக்ஸஸ் ஆக்கி தருவான்னு சொல்லுவோம். ஏன்னா கணவன் மனைவிக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கு, அந்த பிரச்சனை எல்லாமே இந்த காலகட்டத்தில் சுமூகமாக இருக்கும். கணவன் மனைவி உறவே இந்த காலகட்டத்தில் ரொம்ப மகிழ்ச்சியானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் நண்பர்கள், பிரிந்த நண்பர்கள் இருக்காங்களே, அவங்க எல்லாமே மீண்டும் இணைவதற்கான ஒரு வாய்ப்புகள். ஏன்னா ஏதோ ஒரு ஈகோ கிளாஷில் பிரிஞ்சிருப்பாங்க, ரொம்ப நீண்ட நாள் நண்பராக இருந்திருப்பாங்க, ஏதோ ஒரு காரணங்களுக்காக ஒரு தூரமாக போகக்கூடிய வாய்ப்புகள் இல்லை, கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பிரிந்து அந்த உறவுகள் எல்லாமே மீண்டும் இணைவதற்கான ஒரு வாய்ப்பு என்பது இருக்குது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஏன்னா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும், லாபம் என்பது உண்டு, சக்ஸஸ் என்பது உண்டு. அதான் என்னென்னாக்கா சில விஷயங்கள் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா திடீர் பொருளாதாரம் சார்ந்த இழப்புகள் கொஞ்சம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு. அதனால் என்னென்னாக்கா பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் திடீர் மாற்றங்கள் என்பது இருக்கும். ஸோ உங்களுக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11ல் இருந்து உங்களுடைய 3ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால ஸோ உங்கள் வாழ்க்கையில் குழந்தைகள் மூலமாக நிறைய மன மகிழ்ச்சி என்பது இருக்கும். குழந்தைகளுடைய கேருக்காக, குழந்தைகளுக்காக நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தில் ஒரு சிறிய அழுத்தம் என்பது இருக்கும். அழுத்தம் அப்புறமா மகிழ்ச்சியாக மாறும் அப்படின்னு சொல்ல முடியும். மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் நிறைய இந்த சினிமா துறை வட்டாரங்கள்லேருந்து ஏதாவது ஒரு நட்புகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை. சினிமா துறையில் இருக்கவங்க இல்லை புதுசாக நீங்கள் வந்து சினிமாவில் நடிக்கணும்னு நீங்கள் அப்படி நினச்சிங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு அபரிவிதமான நன்மைகள் ஏற்படுத்துக்கும். நிறைய பேர் இந்த காலத்தில் புதிய யூடியூப் சேனலை தொடங்கி மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் அடைவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ யூடியூப், ட்ரேடிங், இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் செய்கிறீங்களா இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான காலகட்டம். ஆனால் என்னென்னாக்கா பணத்தை முதலீடுகள் செய்யும் போது கொஞ்சம் அளவாக செய்யணும். ஏன்னா பேராசை ஆகிடக்கூடாது. பேராசை தான் பெரும் நஷ்டம். ஸோ ஆசையாக செய்து விருப்பப்பட்டு சின்ன ஒரு ஹாபியாக பண்ணிங்கன்னா மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகிடும். அதுவே நீங்கள் ப்ரொஃபஷனலாக பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாஸ் ஆவதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்ட கிரக நிலைகள் ஏற்படுத்திவிடும். ஸோ அதனால் என்னன்னாக்கா தந்தையால் ஒரு சிறிய ஒரு அழுத்தம் இருக்கும். தந்தை சார்ந்த விஷயத்தினால ஒரு அழுத்தம். இஷ்ட தெய்வ வழிபாடுகளை செய்யும் போது சில தடை தாமதங்கள் வரலாம். இல்லை குருவை நீங்கள் பார்க்கலாம் போகும்போது அவரும் இருக்க மாட்டார். ஸோ அதனால் சில கொஞ்சம் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்குது. மேலும் என்னன்னாக்கா குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயத்தில் கடந்த காலகட்டத்தில் ஒரு சின்ன ஒரு அழுத்தம், ஒரு ப்ரெஷர் இருந்திருக்கும். இது இந்த விஷயத்தில் மாறும். ஏன்னா மனம் பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்கள் இன்வால்வ் ஆகி ஒரு மனம் வந்து ஒரு திருப்தியற்ற தன்மையில் இருக்கும். அந்த விஷயங்கள் எல்லாம் மாறி ஒரு நல்ல திருப்தியான தன்மைக்குள்ள மாறக்கூடிய வாய்ப்புகள் என்பது. ஏன்னா கடந்த தை மாதம்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க, போயிருப்பாங்க, வந்திருப்பாங்களே தவிர ஆனாலும் அவங்க மனம் என்பது அவங்க செய்த காரியங்களே ஒரு முழுமை அடையாத தன்மையில் இருந்திருக்கும். ஸோ இந்த காலகட்டம் அந்த விஷயங்கள் நிறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம், நிறைவாக இருக்கும். ஸோ திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடியவங்க எல்லாமே சிம்மராசிக்காரர்களுக்கு தடைப்பட்ட திருமணம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடப்பதற்கான வாய்ப்புகள், ஆனால் எதிர்பார்ப்புகளை பெருசாக வைத்துக் கொள்ளக்கூடாது. மேலும் குழந்தை பாக்கியத்திற்காக இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் இந்த கால குழந்தை பாக்கியம் என்பதற்கு நிறைய நல்ல நிகழ்வுகள் என்பது இருக்கு. ஸோ இந்த நிகழ்வுகள் நடக்கும் போது கொஞ்சம் தூக்கமின்மை, இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ அதை கொஞ்சம் நீங்கள் சரியான நேரத்தில் தூங்கி சரியான விஷயத்தை சாப்பிட்டு உடம்பு நல்லா வச்சுக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு வர வேண்டிய அனைத்து பாக்கியம் ஐஸ்வர்யத்தும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் தான் இந்த மாசி மாதம். ஸோ சிம்மராசிக்காரர்களுக்கு மிகவும் யோகம் நிறைந்ததாக இருக்குது. நன்றி, வணக்கம்.